பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பான இடத்தை தேடி நாம் பல இடங்களை நோக்கி ஓடுகிறோம். பணம், மனித உறவுகள், பதவி, திறமை. ஆனால் வேதாகமம் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். உண்மையான பாதுகாப்பு என்பது கர்த்தருடைய நாமத்தில் மட்டும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் என்பது அவர் யார் என்பதையும் அவர் வாக்குத்தத்தங்களையும் அவரது வல்லமையையும் குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். அது ஒரு உறுதியான கோபுரத்தை போல இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நன்றாக கவனியுங்கள். போர்க்காலத்தில் கோபுரம் உயரமாகவும் வலிமையாகவும் இருந்து தன்னுடைய எதிரியின் தாக்குதலிலிருந்து அது பாதுகாக்கும். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள், சோதனைகள், குற்ற உணர்ச்சி, எதிர்காலத்தை குறித்த பயம், இவை அனைத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார் அப்படின்னா பாதுகாக்கிறார். 2 சாமுவேல் 22:3 தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லுகிறார். நான் நம்புகிற துருகம். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 26:4 வாசிக்கும் போது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலவேளையில் உங்கள் சூழ்நிலைக்கு நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்புகிறீர்களா? சங்கீதம் 56:3 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன்னு சொல்கிறான். இந்த கால வேளையில் நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? இன்றைக்கு நீங்கள் எதை பாதுகாப்பாக நினைத்து பிடித்து கொண்டு இருக்கிறீர்கள்? சோதனை வரும்போது மனிதரிடம் அல்ல, முதல்ல கர்த்தரிடத்தில் ஓடுங்க. நான் சொல்லுவேன், அவரை நீங்கள் நம்புகிற காரியத்தில் கட்டாயம் ஒரு ஜெயம் உண்டாகுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்கிறான், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவாண்டவரே. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தரை நம்புங்க. அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. அவருடைய நாமத்திற்குள் சுகம் இருக்கிறது, அடைக்கலம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது. அவரை நம்புங்க. கட்டாயம் உங்களுடைய காரியம் இன்றைக்கு மாறுதலாய் முடியும். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளையில் கர்த்தரின் நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாய் இருக்கட்டும். எங்களுடைய சத்துருக்களை ஜெயிப்பதற்கு நீர் போதுமானவராயிருக்கிறீர். இந்த காலவேளையில்
எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க நீர் போதுமானவராயிருக்கிறீர். உம்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். இந்த நாள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.